1 கிராம் தங்க விலை கிட்டத்தட்ட 9000 ரூபாய் போயிருச்சு. 10 கிராம் கோல்டு பிரைஸ் வந்து 1 லட்சத்தை டச் ஆகும், 1.5 லட்சம் போகும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கோல்டு வாங்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது அது ஜுவல்லரியா வாங்குவா இல்ல கோல்டு காயினா வாங்குவா, அதுல இப்போ ஹூக் வச்ச மாதிரி கோல்டு காயின் வருதுல அதை வாங்குவா, ETF வாங்கலாமா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் இருக்கு. இந்த வீடியோ இந்த மாதிரியான உங்களோட சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வா இருக்க போது. திஸ் இஸ் ஃபினான்ஸ் வித் பிரவீன் சென். ரிஃப்ளெக்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோல்ட் ஜுவல்லரி. சப்போஸ் கோல்ட் ஜுவல்லரில யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் உங்க வீட்ல குடும்பத்துல யாருக்காச்சும் கல்யாணம் ஆகுது இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா வேற ஆப்ஷனே கிடையாது, நீங்க கோல்டு ஜுவல்லரியா தான் வாங்கி ஆகணும். ஜனவரி 2021 நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கோல்டு ஜுவல்லரியா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, ஜனவரி 2021 ஒரு கிராம் கோல்டு விலை பாத்தீங்கன்னா 5120 ரூபாய் இருந்திருக்கும். மொத்தமா நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா உங்ககிட்ட 97 கிராமுக்கான கோல்டு ஜுவல்லரி இருந்திருக்கும். பர்ச்சேஸ் வேல்யூ தான் சொன்னா ஒரு 5 லட்சம் இல்ல ஒரு அப்ராக்சிமேட்டா 4,96,000. அதே அன்னைக்கு வாங்கினது இன்னைக்கு கணக்கு படி பாத்தீங்கன்னா அதே 97 கிராம் வந்து இன்னைக்கு 8,71,000 ரூபாய் இருந்திருக்கும். சரி ஓகே, உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் இதுல இருந்து எவ்வளவு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா 3,75,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டுமே கிடைச்சிருக்கும். இப்போ நீங்க ஜுவல்லரியா வாங்கிருக்கீங்க, நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வாங்கிருந்தீங்கன்னா நீங்க மேக்கிங் சார்ஜஸ் மட்டும், அதாவது செய்கூலி, அதுல இருந்து சேதாரம், வேஸ்டேஜ் போதுல, இதெல்லாம் ஒரு 20% டிசைன் சார்ஜ் அது போட்டு ஒரு 20% போட்டுருந்தாங்கன்னா அதுவே 99,000 ரூபாய் உங்களுக்கு வந்திருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டீங்க, நீங்க இதை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், பாதுகாப்புக்கு நீங்க ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும்ல. அப்போ 20,000 ரூபாய் 4 வருஷத்துக்கு போட்டீங்கன்னா இது ஒரு 80,000 வந்துடும். சரி, ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அதுக்கு இன்சூரன்ஸ் போடணும்ல. இன்சூரன்ஸ் வந்து என்னன்னா உங்களுடைய எவ்வளவு கோல்ட் ஜுவல்லரி வச்சிருக்கீங்களோ அதுக்கு 1%. இப்போ நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கீங்கன்னா 1% போட்டு 4 வருஷத்துக்கு நீங்க போட்டீங்கன்னா அதுவே ஒரு 19,000 ரூபாய் உங்களுக்கு வந்துருது. சரி ஓகே, நீங்க இன்னைக்கு இருக்கிற விலைக்காக நீங்க விற்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு LTCG டாக்ஸ்னு இருக்கு, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% வந்துருது அப்படின்னா அது ஒரு 75,000 போயிடும். சரி, நீங்க கோல்டு வாங்குவீங்க இல்ல, 5 லட்சம் ரூபாய் நீங்க அப்படியே கொடுத்து அப்படியே வாங்க முடியாது, அதுக்கு ஒரு GST சொல்லிட்டு ஒரு 3% போடுவாங்களா, அதுக்கு ஒரு 14,000 ரூபாய் நீங்க பே பண்ணிருப்பீங்க. சோ இந்த ஒட்டுமொத்தமா நீங்க இந்த டாக்ஸ், GST, LTCG டாக்ஸ், இன்சூரன்ஸ், ஸ்டோரேஜ், மேக்கிங் சார்ஜஸ் இது எல்லாத்தையும் கழிச்சிட்டீங்கன்னா 2,89,000 ரூபாய் இதுலயே போயிடும், காலியாயிரும். சரி ஓகே, அப்ப நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் 86,000 ரூபாய். சோ நீங்க கோல்டுல முதலீடு பண்ணனும்னா இதுல நிறைய ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஜுவல்லரியில இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம்ன்றது இதுல இருந்து தெரிஞ்சோம். செகண்ட் விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்வெஸ்ட் பண்ண போறோம் கோல்டுல, அப்போ காயினா வாங்கலாமா பார்ஸா வாங்கலாமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கோல்டு பிரைஸ் ஜனவரி 21ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்குன்னா 5,120 ரூபாய். நீங்க எவ்வளவு வாங்கிருக்கலாம்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 97 கிராம்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். அதாவது பர்ச்சேஸ் வேல்யூ ரொம்ப சிம்பிளா 4,96,000 நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க. இன்னைய கணக்குப்படி 8,978 ரூபாய் ஒரு கிராம் வித்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க கொண்டு போய் வித்தீங்கன்னா உங்களுக்கு 8,71,000 ரூபாய் கிடைக்கும். உங்களுக்கு ப்ராஃபிட் முன்ன சொன்ன மாதிரியே 3,75,000 ரூபாய் கிடைக்கும். இதுல நீங்க காயினா வாங்குறதுனால உங்களுக்கு எந்த ஒரு மேக்கிங் சார்ஜஸோ செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. பட் ஆனா நீங்க காயினா வாங்கி வச்சிருந்தாலும் நீங்க கொண்டு போய் ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் 4 வருஷத்துக்கு அப்படின்னு கணக்கு போட்டீங்கன்னா அது ஒரு 80,000 ரூபாய் வந்துருது. இன்சூரன்ஸ் நீங்க போட்டாங்கன்னா அது 1% அப்படிங்கும்போது 5 லட்சம் ரூபாய்க்கு 1% நீங்க 4 வருஷத்துக்கு போடுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 19,000 ரூபாய். நீங்க இன்னைக்கு கொண்டு போய் விக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு LTCG டாக்ஸ்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறீங்க இல்லையா ஒரு கோல்டு விக்கிறனால அந்த ப்ராஃபிட்ல இருந்து உங்களுக்கு ஒரு டாக்ஸ் வந்து நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு 75,000 ரூபாய் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அந்த கோல்டு காயினா வாங்கும் போது ஒரு 3% GST, அது ஒரு 14,899 ரூபாய் வாங்குற மாதிரி இருக்கும். ஆக ஒட்டுமொத்தமா நீங்க இந்த டாக்ஸ், GST, இன்சூரன்ஸ், ஸ்டோரேஜ் இது எல்லாத்தையும் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 1,89,000 ரூபாய் காலி. அப்போ நெட் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1,85,000 ரூபாய். சோ நீங்க வந்து காயினா நீங்க முதலீடு பண்ணி வைக்கலாம் அப்படினாலுமே உங்களுக்கு டாக்ஸ், GST, ஸ்டோரேஜ், இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒட்டுமொத்தமா இதுல இருந்து ப்ராஃபிட் இப்போ 8,900 ரூபாய் விக்குது ஒரு கிராம் அப்படினாலுமே உங்களுக்கு ப்ராஃபிட் கேட்டீங்கன்னா 1,59,000 தான். சரி, இந்த கோல்டு காயினா வாங்குறதுக்கு நீங்க வந்து லோன் எடுக்க முடியாது. அப்ப அதனால தான் என்ன சொல்றோம், இந்த கோல்ட்ல பாத்தீங்கன்னா ஹூக் வச்ச மாதிரி as per RBI ரூல்ஸ் படி என்னன்னா நீங்க யாரெல்லாம் காயினா வாங்குறீங்களோ அது இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்க. நீங்க நகையை வந்து அணியறதுக்காகவோ இல்ல வந்து வீட்டு உபயோகத்துக்காக நீங்க வாங்குறது இல்ல அப்படிங்கறனால அதுக்கு லோன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி RBI சொல்லிருக்காங்க. சோ இந்த லோன் பர்பஸ் எனக்கு ஃபியூச்சர்ல ஏதாச்சும் நீட் இருந்துச்சுன்னா நான் அதை வாங்கி வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த காயினே இப்போ ஹூக் வச்ச மாதிரி நிறைய டிசைன்ஸ் வருது. ஸோ ஹூக் போட்டீங்கன்னா நீங்க செயின்ல போட்டுக்கிற மாதிரி ஆச்சு இல்லையா. ஸோ அதுல உபயோகத்துக்கு வாங்குற மாதிரி இருக்கனால நீங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். பட் நீங்க திரும்பவும் சொல்றது தான், இதுல GST இருக்கு, உங்களுக்கு LTCG டாக்ஸ் இருக்கு, ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும், அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணிட்டு கோல்டு காயின் வேணும் அப்படின்னா வாங்கி வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நாளைக்கு இந்த கோல்டு காயினே கொண்டு போய் நீங்க வந்துட்டு செயினா பண்ண போறீங்க அப்படின்னாலுமே அதுலயும் உங்களுக்கு செய்கூலி சாதாரம் போட்டு அது ஒரு 20% டிசைன் சார்ஜஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. பட் இதோட இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பேச போறது தான் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன ரொம்ப சிம்பிள். இதுல அண்டர்லையிங் அசெட்னு சொல்லுவோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு அண்டர்லையிங் அசெட் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு அசெட்ஸ் இருக்கும். அதே மாதிரி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல கோல்டு அசெட்டே இருக்கு. ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க சப்போஸ் ஒரு 5 லட்ச ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது இன்னைக்கு எப்படி ஆயிருக்குன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் ஒரு பிரைஸ் யூனிட் நம்ம சொல்லுவோம். அந்த யூனிட் பாத்தீங்கன்னா ஜனவரி 2021 ஒரு யூனிட்டோட பிரைஸ் வந்து வெறும் 16 ரூபாய் ஒரு யூனிட். அப்போ நீங்க 5 லட்ச ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்ககிட்ட 31,250 யூனிட் உங்ககிட்ட இருந்திருக்கும். சரி ஓகே, இன்னைக்கு கரண்ட் பிரைஸ் அப்படின்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26 ரூபாய் இருக்கு. மொத்தம் இதை CA
CAGR, அதாவது காம்பவுண்ட் ஆனுவல் growth ரிட்டர்ன் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13.5%, 13.8% வந்து உங்களுக்கு growth கொடுத்திருக்கு. அப்போ இப்போ உங்களுடைய கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8,39,000 இருக்கும். சரி, ஓகே, இதுல ப்ராஃபிட் மட்டும் உங்களுக்கு 3,39,000. என்னப்பா கோல்டு ஜுவல்லரியா வாங்குறதா இருக்கட்டும் இல்ல காயினா வாங்குறத விட இதுல ப்ராஃபிட்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் இருக்கும். ஏன்னா இதுல மேக்கிங் சார்ஜஸ் இல்ல, நீங்க எங்கேயும் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க இன்சூரன்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்ல, இதுல GST டாக்ஸ் கிடையாது. சோ அதனால 3,39,000 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டா வந்திருக்கும். இதுல ஒண்ணு விஷயம்னா, நீங்க எந்த ஒரு அசெட் நீங்க லாங் டேர்ம்ல ஒரு உங்களோட கேபிட்டல்ல இருந்து ஒரு கெயின் எடுக்கிறீங்கன்னா LTCG டாக்ஸ் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12.5% நீங்க வந்து டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 42,000 போயிருது. அப்படின்னா நெட் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 2,96,844 ரூபாய் வந்திருக்கும். அதாவது வெறும் 86,000 கோல்டு ஜுவல்லரியில ப்ராஃபிட் வருது. கோல்டு காயினா பாத்தீங்கன்னா வெறும் 1,85,000 ப்ராஃபிட் வருது. இதுவே இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2,96,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கும். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி பார்த்தாச்சு. சப்போஸ் நீங்க கோல்டு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் தான் கோல்டு ETF நம்ம சொல்லுவோம். கோல்டு ETFல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்த்தலாம். ஒரு 5 லட்சம் ரூபாய் கையில காசு இருக்கு, ஜனவரி 2021ல நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 43 ரூபாய் இருந்திருக்கு. நீங்க எவ்வளவு யூனிட் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 11,627 யூனிட் வந்து நீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வாங்கி இருந்திருக்கலாம். இன்னைக்கு மார்ச் 2025 அன்னைக்கு இதோட ரேட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு யூனிட்டோட விலை 74 ரூபாய் 97 பைசா. சோ அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ண 5 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு எவ்வளவு அதோட இன்னைக்கு கரண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 8,71,000 ரூபாய் உங்களுக்கு கரண்ட் வேல்யூவா இருந்திருக்கும். ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 3,71,000 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருந்திருக்கும். சேம் அதே மாதிரி நீங்க இப்ப விக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு LTCG டாக்ஸ் போடுவாங்க, அதாவது லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் போடுவாங்க. அது போச்சுன்னா 46,000 ரூபாய் அதுல போயிடும். கழிஞ்சது போக மீதி பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் மட்டும் 3,25,000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். which is கோல்டு ஜுவல்லரி, கோல்டு காயின், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட், இது எல்லாத்தையும் விட ETFல உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் வந்துரும். அதாவது பிசிக்கல் கோல்ட கம்பேர் பண்ணும்போது ETF அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு அதிகப்படியான ப்ராஃபிட் கிடைக்கும். ஒன்னு, இது நம்ம ஆல்ரெடி நீங்க கால்குலேஷன்லயே பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது விஷயம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம முன்னாடி சொன்ன 5 லட்சமா கட்டணும்னு கிடையாது. ETFல உங்களுக்கு ஒரு யூனிட் 80 ரூபாய்க்கு கம்மியாவே கூட உங்களால வாங்கிக்க முடியும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல 500 ரூபாய்க்கு கம்மியா கூட நீங்க SIP பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா கோல்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பல்சரி நீங்க 0.5 கிராமுக்கு கீழ உங்களால வாங்க முடியாது. மினிமமா 0.5 கிராம் நீங்க வாங்கினீங்கன்னா கூட இன்னைக்கு ஒரு கிராம் 9,000 ரூபாய் விக்குது அப்படின்னா ஒரு 4,500 ரூபாய் பிளஸ் GST 3% இருக்கு. அதை மறந்துடக்கூடாது. அப்போ ETF அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் தான் இருக்கிறதுல பெஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நோ ஸ்டோரேஜ் ஹாசல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது இதுல. சப்போஸ் நீங்க ஒரு பிசிக்கல் கோல்டா வாங்குறீங்க, ஏது ஜுவல்லரியா வாங்குறீங்க இல்ல காயின்ஸா வாங்குறீங்க, பாரா வாங்குறீங்கன்னா கூட நீங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும். ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க லாக்கர் ஃபீஸ் கட்டணும். அண்ட் அது கூடயே நீங்க அந்த கோல்டுக்கான இன்சூரன்ஸ் எடுக்கணும். அது நீங்க எவ்வளவு கோல்டு வச்சிருக்கீங்களோ அந்த கோல்டு ஒர்த்துக்கான 1% நீங்க வந்து நீங்க லாங் டர்ம்ல நீங்க போட்டா மட்டும் தான் உங்களால கோல்டு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். ஒரு ஹாசல் அப்படின்றது எதுல இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா ETF அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்க அது ஆன்லைன்ல நீங்க பாட்டுல வச்சா பேப்பர் கோல்டுன்ற மாதிரி அது நீங்க ஆன்லைன்லயே இருந்துக்கலாம். டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கும், உங்க பேன் நம்பர் உங்களோட மெயில் ஐடியோட அட்டாச் ஆயிருக்கும். நீங்க எப்ப வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே ஈஸியா நீங்க வந்து வித்துட்டு போயிடலாம். பிசிக்கல் கோல்டு கம்பேர் பண்ணும்போது ETF அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய மூணாவது முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹை லிக்விடிட்டி. ஹை லிக்விடிட்டினா ரொம்ப சிம்பிளா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு கோல்டு விக்கிறீங்க, அது வித்த உடனே ஈஸியா பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். சப்போஸ் ETFல வாங்குறீங்கன்னா அது ட்ரேடிங் டே, நீங்க வீக் டேஸ்ல எப்ப நீங்க வித்தீங்கனாலும் அப்பயே உங்களுக்கு காசு வந்துடும். ரெண்டாவது மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து AMCs தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, ஃபண்ட் ஹவுஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அது நீங்க வித்தீங்கனாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 to 5 டேஸ்ல வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். கோல்டு பிசிக்கல் கோல்டு எடுத்தீங்கன்னா நீங்க வந்து கடைக்கு போகணும், கடைக்கு போயிட்டு நீங்க எவ்வளவு கிராம்ஸ் இருக்கு என்னன்றதை பார்ப்பாங்க. ஜுவல்லரி எல்லாம் வித்தீங்கன்னா ஒரு 2-3% கழிச்சிட்டு தான் வந்து உங்களுக்கு ரிமைனிங்கா அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ லிக்விடிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வேஸ்டேஜ்லாம் இல்லாம உங்களால ஈஸியா அமௌண்ட் எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கோல்டு ETF அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல மட்டும் தான். அடுத்த ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு அட்வான்டேஜ், அதுவும் முக்கியமா பிசிக்கல் கோல்டுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க வந்து இதை கொடுத்து நாங்க லோன் எடுத்துக்கலாம். இந்த அட்வான்டேஜ் வந்து கோல்டு ETF மியூச்சுவல் ஃபண்ட்ல இல்ல அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனா அப்படி கிடையாது. இந்த LIC பாலிசிஸ்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, சிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை பிளட்ஜ் பண்ணி லோன் நிறைய பேர் எடுப்பாங்க, நிறைய பேங்க்ஸ்ல எடுத்துட்டு இருப்பாங்க. இது உங்களுக்கு தெரியலனா காமனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 இயர்ஸ் வந்து இந்த மாதிரி LIC போட்டுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். சேம் அதே மாதிரியே நீங்க கோல்டு கொண்டு போய் எப்படி வச்சு ஒரு லோன் எடுக்கிறீங்களோ அதே மாதிரியே கோல்டு ETF அண்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதையும் பிளட்ஜ் பண்ணி உங்களால லோனா எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் கோல்டு பிசிக்கல் கோல்டு இருந்தால் தான் எனக்கு லோன் கிடைக்கும், அதில் லோன் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக நான் போய் பிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆப்ஷன் கோல்டு ETF அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ கன்க்ளூட் பண்ண அப்படின்னா எனக்கு பிசிக்கல் கோல்டு வந்து எனக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக நான் அதை வந்து தொட்டு பார்த்து என்ன அந்த ஃபீல் எனக்கு வேணும், இல்லை எனக்கு எதாவது மேரேஜ் இருக்கு, இல்லை எங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் பிசிக்கல் கோல்டு வாங்குறது, ஜுவல்லரியாக வாங்குறது எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது. நீங்க தாராளமா வாங்கலாம். பட் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்ல எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு என் பிள்ளைக்காக நான் வந்து சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கீங்க அப்படின்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ETFல விட பெஸ்ட் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. நாளைக்கு கோல்டு அண்டர்லைங் அசெட் தான் கோல்டு ETF. கோல்டு விலை ஏறிச்சுன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்டும் விலை ஏறும், ப்ராஃபிட் கிடைக்கும். இதுல கோல்டுல எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குதோ அதே ப்ராஃபிட் ETFலையும் கிடைக்கும், உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் கிடைக்கும். நாளைக்கு 10 வருஷம் நீங்க அதுல கம்மியான அமௌண்ட் 80 ரூபா 100 ரூபா 500 ரூபா இப்படி கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு எப்போ உங்களுக்கு தேவை 10 வருஷம் கழிச்சு 18 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பொண்ணுக்கு இருக்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அன்னைக்கு அதே ETF வித்து நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஜுவல்லரியா போய் வாங்கிக்கலாம்.
ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்படுறதே இதுதான். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல கோல்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா கோல்டு ETF அண்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா இருக்கிறதுலேயே பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு கோல்டு சம்பந்தமாக எந்த ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச்.